சென்னை கொளத்தூரில் 210 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரியார் அரசு உயர் சிறப்பு மருத்துவமனை 6 தளங்கள் கொண்ட பிரம்மாண்ட மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வரும் கூட்டத்தொடரிலேயே சட்ட திருத்தம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. எல்லா உள்ளாட்சி அமைப்புகளிலையும் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். சீமான் வீட்டில் போலீசார் ஒட்டிய சம்மனை கிழித்தெறிந்தவர் கைது. போலீசாரிடம் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய வழக்கில் காவலாளி சிறையில் அடைப்பு. இன்று விசாரணைக்கு ஆஜராக முடியாது, முடிந்ததை செய்து கொள்ளுங்கள் என போலீசாருக்கு சீமான் சவால். இதுவரை என்ன மாதிரியான விசாரணை நடந்துள்ளது என நீதிமன்றம் மீதும் சீமான் விமர்சனம். அங்க இருந்த ஒரு மகான் அவர் இதுல இல்லை விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும். இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும்? எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ன்றது நீங்க தான் பாருங்க. தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளை 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருக்கழுக்குன்றத்தில் அதிமுக செயலாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து அதிமுகவினர் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம். சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கைது. கிளியை காகம் போல கத்த சொல்லலாமா என கூறி ஹிந்தி திணிப்பு குறித்து வடிவேலு கலகலப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கும் வரை தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த தீங்கும் வராது என்றும் உறுதி. காக்கா காக்கா மாதிரி தான் கத்தணும், அதோடைய தாய்மொழி. கிளி கீ கீ கீன்னு அது தாய்மொழியில் அது கத்து. மாடு பசு மாடு அம்மா அப்படின்னு அது தாய்மொழியில் கத்து. நாய் அதோட தாய்மொழியில் குலைக்கு. இப்போ அதை போய்கிட்டு மாடை போயிட்டு நாய் மாதிரி கத்துனா அது என்ன செய்யும்? வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் போராட்டம். பெண்கள், சிறுவர்கள் உட்பட ஏராளமானோர் பேரணியாக சென்று ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கம். அரசியல் சட்டத்தை திட்டமிட்டபடி இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவிப்பு. ஒன்றிய அமைச்சர் உறுதியளித்தால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என திட்டவட்டம். ஈரோடு அருகே 13,000 ரூபாய்க்கு ஏலம் போன ஒரே ஒரு எலுமிச்சை பழம். கருப்பண்ணசாமியின் பாதத்தில் வைக்கப்பட்ட எலுமிச்சையை ஏலத்தில் எடுக்க போட்டி போட்ட பக்தர்கள். தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்களுக்கு அநீதி. ஒருங்கிணைந்து போராட்டம் நடத்தப்படும் என சித்தராமையா எச்சரிக்கை. நீண்ட நேரம் ஹெட்போன் பயன்படுத்துவதால் நிரந்தரமாக செவித்திறன் இழக்கும் அபாயம். விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு மாநில அரசுகளுக்கு ஒன்றிய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தல். பங்கு பரிவர்த்தனை வாரியமான செபியின் புதிய தலைவராக துகின் காந்தபாண்டே நியமனம்.
சர்ச்சைகளில் சிக்கிய மாதவியின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைவதையொட்டி ஒன்றிய அரசு நடவடிக்கை. அஜித்குமார் நடித்துள்ள குட் பேட் அக்லி படத்தின் டீசர் இன்று மாலை 7:03 மணிக்கு வெளியீடு. 1 நிமிடம் 34 நொடிகள் உள்ள டீசராக இருக்கும் எனவும் படக்குழு அறிவிப்பு.